ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நாளாகவே குக்கிங் வீடியோஸ் போடல. ரொம்ப குரோஷால் அடிக்ட் ஆகிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி தரேன். ஸோ இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக மளிகை கடையில் ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. சின்ன ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கொல்லை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஃப்ரை பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நேற்று 1/2 கப் கருப்பு கவுனியை சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி 1/2 கப் பச்சை பயிரையும் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஊர்ன கருப்பு கவுனியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு, கொள்ளு இது எல்லாத்தையும் மிக்சியில் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாவை நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே இது கொதிச்சிடுச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஸோ கொதி வெந்ததும் ஃபைனலாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் அதில் ஒரு 2 கரண்டி ஊற்றி 2 டீஸ்பூன் தயிர், புளிச்ச தயிர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் இந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு தி பெஸ்ட் ரெசிபி. பச்சை பயிறு ஓவர் நைட் சோக் பண்ணோம் இல்லையா, அதை ஈரத்துணியில் உள்ளே வச்சு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சு நான் சோக் பண்ண வச்சுட்டேன். ஸோ எனக்கு முளை கட்டுறதுக்காக ஸ்ப்ரவுட்ஸ் ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தனியாகவே நான் பாதி காலி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். தேங்க்யூ.